அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீட்டில் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அக்டோபர் 28ஆம் தேதி, இந்த நாளுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் கேட்க போகிறீங்க. ரெடி ஆகிட்டீங்களா? கேட்கலாமா? நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது ஒரு ஸ்பிரிட். ஒருவர் குடிக்கு அடிமையாகிவிட்டார் என்றால் அந்த குடியின் ஆவி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே போல் புகைக்கு அல்லது வேற கெட்ட பாவ வழக்கத்திற்கு அடிமைப்பட்டுட்டேன், என்னால் வெளியே வர முடியல. இன்னொன்று, வெளியே வந்தவங்க திரும்ப நான் விழுந்துருவனோ, திரும்ப தவறிடுவனோ என்ற ஒரு பயம், ஒரு ஃபியர் எப்பவும் சிலருக்கு இருக்குது. ஆனால் நான் என்ன உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆலோசனை கொடுக்குறேன்னா, நீங்கள் பெற்ற அபிஷேகம் இருக்குல்ல, நீங்க திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அல்லவா பெற்றிருக்கிறீங்க. நான் எப்படி விழ முடியும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அடிமைத்தனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவமோ சாபமோ வியாதியோ பழைய கட்டுகளோ காவல்களோ பழைய கூடாத கூட்டாளிகளோ அதாவது ஃப்ரெண்ட்ஸோ என்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆமேன், என் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் சொன்னது போல நீங்கள் சொல்லி நல்ல தோத்திரம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. சரியா? இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. ஆமேன். நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஃபியர், திரும்ப அந்த பிரச்சனை வந்துருமோ, திரும்ப அந்த பழைய பாவம் என்னை அடிமைப்படுத்திடுமோ, அந்த பழைய காரியத்துக்கு நான் போய் அடிமை ஆயிடுவேனோ. ஆண்டவரே, இப்படி அடிமைத்தனத்தின் ஆவியிலே கட்டப்பட்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பூரணமான விடுதலை இன்றைக்கு உண்டாவதாக. ஆமாப்பா, என்னை யாரும் கட்ட முடியாது. ஆண்டவருடைய அன்பின் கயிறுனால நான் கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொன்னது மாதிரி, ஆண்டவரே உம்முடைய அன்பு, உம்முடைய சுவிசேஷம் தான் எங்களை கட்டி இருக்கிறதப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடிமைத்தனத்தின் ஆவியை முறியடித்து ஜெபிக்கிறேன். அடிமைத்தனத்தின் ஆவியை முறித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இருங்க. நீங்கள் பெற்ற நன்மைகளை கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க நம்புகிறேன். அடுத்தது தமிழில் கேட்டவங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், சர்ச் மெம்பர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சும்மா கேளுங்க, இந்த செய்தி கேட்டிங்களா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏன் அடுத்த ஒரு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள கேளுங்க. இப்படி தான் சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். ஹிந்தியில் கேட்குறவங்களும் அப்படியே செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.